இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே திரைக்கதை பிரச்சனைகளும் இருக்குது, திரையாக்க பிரச்சனைகளும் இருக்குது. இருந்தாலும் வந்து மாபெரும் வெற்றி அடையுதில்ல, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து எப்படி வெற்றி ஆகுது அப்படின்னா, பார்வையாளர்களில் மொத்தம் 4 வகையான நபர்கள் இருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றி ஒரு காணொலியும் போட்டிருக்கேன். முதல்ல வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா விமர்சகர்கள். அவங்க வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோவில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருவாங்க. அப்புறம் திரைப்படம் வெளியான அணிலேருந்து ஒரு வாரத்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க. ரசிக மனநிலைமையில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து திரைப்படத்தில் என்ன குறை இருக்குது, என்ன பிரச்சனை எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இவங்களோட நோக்கமே நம்ம ஒரு திரைப்படம் பார்க்குறோம், நம்மளை அந்த திரைப்படம் வந்து மகிழ்விக்கணும், நல்ல பொழுதுபோக்கு அம்சம் உள்ள திரைப்படமாக அது இருக்கணும், நகைச்சுவை காட்சிகளும் இருக்கணும், எங்கேயுமே தொய்வு இல்லாத மாதிரி அதுவும் இருக்கணும், கதாபாத்திரங்கள்லாம் வந்து நல்லா படைச்சிருக்கணும். இப்படி தான் இவங்களுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டு. அதனால் இதை எல்லாமே வந்து அந்த திரைப்படம் வந்து சந்திச்சது அப்படின்னா கட்டாயமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. அதே திரைப்படத்தை ஒரு வாரம் கழித்து பொதுமக்களும் படைப்பாளிகளும் வந்து பார்க்கும்போது இந்த திரைப்படத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையே, அங்கங்கே வந்து லாஜிக் ஓட்டைகள் இருக்குது, விதிமீறல்கள் இருக்குது, திரைக்கதை சரியாக அமைக்கப்படலை, கதாபாத்திரங்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் பேசுவாங்க. இதனால சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து போரெல்லாம் கூட வந்து நடக்கும். இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த படைப்பாளிகளுக்கு தான் வந்து திரைக்கதை இலக்கணம்னா என்ன, திரையாக்கம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். பொதுமக்களுக்கும் ரசிக மனநிலை மேலே இருக்கிறவங்களுக்கும் இல்லை வந்து விமர்சகர்களுக்கும் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் கிரிக்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து இப்போ ஒரு பந்து வீச்சாளர்னா எப்படி ஆக்ஷன் இருக்கணும், எப்படி வந்து பந்தை பிடிக்கணும், இன்ஸ்விங்னா எப்படி, அவுட் ஸ்விங்னா எப்படி, இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. பேட்ஸ்மேன்னா அந்த பொசிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இதுவே நீங்கள் மைதானத்தில் விளையாடும் போது இந்த லாஜிக் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. பந்தை பார்த்து அடிக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி தான் திரைப்படங்கள்லையும் படைப்பாளிகளுக்கு பொறுத்தவரையிலும் தான் இது வந்து கல்வி. மற்றபடி பார்வையாளர்களுக்கு இது எல்லாமே பொழுதுபோக்கு தான்.